கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிகவும் சுவாரஸ்யமான ஒரு பதிவாக இது இருக்கும். லெபனானில் இஸ்ரேலின் இராணுவ வீரர்கள் இயேசுவின் சிலையை உடைத்து விட்டார்கள். சுத்தியல் வைத்து இயேசுவின் சிலையை அடித்து உடைத்து விட்டார்கள். ஐயையோ, உடைத்து விட்டார்களே! யூதர்கள் கிறிஸ்தவர்களை மதிக்கவில்லை. ஜீசஸை அவமதித்து விட்டார்கள். யூதன் தன் புத்தியை காண்பித்து விட்டான். கிறிஸ்தவர்களே, உங்களுக்கு உணர்வில்லையா? உலகம் முழுவதும் இஸ்ரேலுக்கு எதிராக கிறிஸ்தவர்கள் கொந்தளிப்பு என்று இப்படிப்பட்ட பலவித செய்திகளை மிகவும் பரபரப்பாக எல்லோரும் பார்த்திருக்க கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. லெபனானில் இயேசுவின் சிலையை இஸ்ரேல் இராணுவத்தினர் உடைத்து விட்டார்களே என்று கிறிஸ்தவர்கள் யாரும் கொந்தளிக்கவும் இல்லை, இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பவும் இல்லை. காரணம், இஸ்ரேலை பற்றியும் யூதர்களை பற்றியும் இஸ்ரேலின் தலைவர்களை பற்றியும் உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு நன்றாகவே தெரியும். இயேசுவின் உருவ சிலையை யூதர்கள் உடைத்து விட்டார்களே என்று சோசியல் மீடியாக்கள் முழுவதும் உலகம் முழுவதும் அந்த செய்தியை மிக வேகமாக பரப்பி கொண்டிருப்பவர்கள் இஸ்லாமியர்கள் தான். அதாவது உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் யூதர்களுக்கும் இஸ்ரேல் தேசத்திற்கும் ஆதரவாக இருப்பதை எப்படியாவது கிறிஸ்தவர்களின் உணர்வுகளை தூண்டிவிட்டு இஸ்ரேலுக்கு எதிராக திருப்பிவிட வேண்டும் என்று உலக அளவில் பல சதிகளை செய்கிறார்கள். ஒரு மாதத்திற்கு முன்புதான் செங்கிஸ்கான், அதாவது நெத்தனியாகு செங்கிஸ்கானை உயர்த்தி இயேசுவை அவமதித்து விட்டார், கிறிஸ்தவர்கள் கொந்தளிப்பு என்று தூண்டிவிட்டார்கள். அதை எந்த கிறிஸ்தவர்களும் கண்டுகொள்ளவே இல்லை. இஸ்ரேலுக்கு இந்த சதிகள் எல்லாமே நன்றாகவே தெரியும். உலகத்திலேயே அதீத புத்திசாலிகளான அறிவார்ந்தவர்கள் யூதர்கள் தானே. இந்த சதி வலையில் சிக்கி கிறிஸ்தவர்கள் தங்கள் மேல் வைத்திருக்கும் அன்பை இழந்து போவதற்கு இஸ்ரேல் தயாராக இல்லை. செங்கிஸ்கான் பிரச்சனையை இஸ்லாமியர்கள் புரளி கிளப்பிய உடனேயே நெத்தனியாகு பகிரங்கமாக இயேசுவை பற்றி தான் நல்லவிதமாக உயர்த்தி தான் பேசினேன் என்பதை சுட்டிக்காட்டி உடனே முழு விளக்கம் கொடுத்தார். இப்போது இயேசுவின் சிலையை பற்றிய பிரச்சனையை தீவிரமாக இஸ்லாமியர்கள் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுவின் சிலை மீது கிறிஸ்தவர்களுக்கு இல்லாத அக்கறை இஸ்லாமியர்களுக்கு எவ்வளவு அதிகமாக இருக்கிறது பாருங்கள். இந்த விஷயத்திலும் கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையில் பிரிவினையை ஏற்படுத்துவதற்காக விரிக்கப்பட்ட வலையில் இஸ்ரேல் மாட்டிக்கொள்ளாமல் என்ன செய்திருக்கிறது தெரியுமா? எங்கள் இராணுவ வீரர்கள் உடைத்தது இயேசுவின் மண் சிலையை தான். அதற்கு பதிலாக இஸ்ரேலின் சார்பாக அதே இடத்தில் இயேசுவுக்கு வெண்கல சிலையையே வைத்துவிட்டோம் என்று சொல்லி வெண்கல சிலையை வைத்து விட்டார்கள். விக்கிரக ஆராதனையை யூதர்கள் அருவருப்பவர்கள். அதனால்தான் தீவிர யூத பிரிவை சேர்ந்த அந்த இராணுவ வீரர்கள் அப்படி அறியாமல் செய்துவிட்டதாக சொல்லப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் யூதர்களை தவறாக புரிந்துவிடக்கூடாது என்பதற்காக வேறு வழி இல்லாமல் இஸ்ரேல் இப்போது லெபனானில் அதே இடத்தில் இயேசுவுக்கு வெண்கல சிலையை வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற நமது இரட்சகராகிய இயேசுவுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். தன்னை சிலுவையில் அறைந்த தன் சொந்த ஜனங்களாகிய யூதர்களை, பிதாவே, இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி யூதர்களை மன்னித்த இயேசு சிலை வழிபாடு செய்யக்கூடாது என்று முதல் பிரதான கட்டளையை கொடுத்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் இயேசுவின் சிலையை யூத இராணுவ வீரர்கள் உடைத்து விட்டார்களே என கோபப்படுவாரா என்ன? அவர் இஸ்ரவேலில் குற்றத்தை காண்பதில்லை என்று தேவனே கூறுகிறார். சரி, உண்மையிலேயே நடந்தது என்ன என்று பார்ப்போம். இப்போது இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில் யுத்தம் நடந்து கொண்டிருப்பது எல்லோருக்குமே தெரியும். இஸ்ரேலுக்கும் லெபனானின் இராணுவ வீரர்களுக்கும் இடையில் யுத்தம் நடக்கவில்லை என்பதையும், இஸ்ரேலுக்கும் லெபனானில் உள்ள ஈரானால் வளர்க்கப்படுகிற இஸ்புல்லா தீவிரவாதிகளுக்கும் இடையில்தான் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். முன்பு காலத்தில் லெபனான் முழுவதும் கிறிஸ்தவ நாடாக இருந்தது. ஆனால் சிரியா போன்ற நாடுகளிலிருந்து அகதிகளாக லட்சக்கணக்கில் வந்த இஸ்லாமியர்களால் லெபனானின் பூர்வ குடிகளாக இருந்த பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் வெளியே துரத்தப்பட்டதால் அவர்கள் மற்ற கிறிஸ்தவ நாடுகளுக்கு ஓடி போய் விட்டார்கள். இப்பொழுது
லெபனானில் கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையினராக இருக்கிறார்கள். இஸ்புல்லா தீவிரவாதிகளும் அவர்களுடைய ஏராளமான ஆதரவாளர்களும் இருப்பது தெற்கு லெபனானில் தான். தெற்கு லெபனானில், அதாவது அந்த தெற்கு லெபனானில் தான் இப்போது இஸ்ரேல் அந்த இஸ்புல்லா தீவிரவாதிகளுடன் யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறது. ஆனால் தெற்கு லெபனானில் சில இடங்களில் கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். இப்போது இஸ்ரேல் இராணுவத்தினர் தெற்கு லெபனானில் தான் இருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் தெற்கு லெபனானில் இருக்கிறார்கள். அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக ஆயுதமேந்தி யுத்தம் செய்கிற ஈரான் ஆதரவு ஷியா பிரிவு இஸ்புல்லா தீவிரவாதிகளோடு தான் யுத்தம் செய்கிறார்களே தவிர அங்குள்ள பொதுமக்களை இஸ்ரேல் இராணுவம் தாக்கவில்லை. தெற்கு லெபனானில் மிக அதிகமாக ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். ஆங்காங்கே சில கிறிஸ்தவ குடும்பங்களும் இருப்பதாக கூறப்படுகிறது. தெற்கு லெபனானில் உள்ள டெபல் எனப்படுகிற ஒரு கிராமத்தில் சில கிறிஸ்தவ குடும்பங்கள் இருக்கிறார்கள். அங்கே ஒரு வீட்டின் வெளியே அந்த கிராமத்தின் முனையில் இயேசுவின் சிலை ஒன்றை வைத்திருக்கிறார்கள். அந்த சிலையைத்தான் இஸ்ரேலின் அந்த பகுதியில் இருந்த இராணுவ குரூப்பை சேர்ந்த ஒரு இராணுவ வீரர் உடைத்ததாக போட்டோவுடன் செய்திகள் வேகமாக பரவியது. இதை மிக விரைவாக பரப்பியவர்கள் இஸ்லாமிய மீடியாக்கள் தான். மிக வேகமாக இந்த செய்தி பரப்பப்பட்டதால் இஸ்ரேலுக்கு எதிராக கிறிஸ்தவர்களை திருப்பி விடுவதற்கான சதி வேலை வேகமாக திட்டமிடப்பட்டு பரப்பப்படுவதை உணர்ந்து இஸ்ரேல் அரசாங்க தலைவர்களும் யூத ரபிமார்களும் சுதாரித்து கொண்டார்கள். அந்த இஸ்ரேலிய வீரர்கள் இளைஞர்கள் யூத பாரம்பரிய நியாயப்பிரமாணத்தின்படி வளர்க்கப்பட்டவர்கள். இயேசு ஒரு யூதர் தான் என்பது அவர்களுக்கு தெரியும். அந்த இராணுவ வீரர்களின் பெயரை இஸ்ரேல் வெளியிடவில்லை. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களில் என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்று 10 கட்டளைகளில் பிரதான கட்டளையாக தேவன் மிகவும் வலியுறுத்தி கூறியிருக்கிறார். கிறிஸ்தவர்களாகிய நாமும் அதைத்தான் கடைபிடிக்கிறோம். சிலுவையில் தம்மை அறைந்த தமது ஜனங்களாகிய யூதர்களையே இயேசு மன்னித்து விட்டார். இதை மன்னிக்க மாட்டாரா என்ன? இது இயேசுவுக்கும் அவருடைய ஜனங்களுக்கும் உள்ள பிரச்சனை. அவர் பார்த்து கொள்வார். புறஜாதியராகிய நமக்காகத்தான் தேவன் தமது சொந்த ஜனங்களாகிய யூதர்களை இன்னும் கடினப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று தேவனே கூறுகிறார். இயேசுவின் ரகசிய வருகைக்கு பின்பு அந்தி கிறிஸ்துவின் உபத்திரவ காலத்தில் யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். சரி, லெபனானில் இயேசுவின் சிலை உடைக்கப்பட்ட போட்டோ மிக வேகமாக பரவியதால் இப்போது இஸ்ரேல் அரசாங்கம் பகிரங்கமாகவே உலக அளவில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களிடமும் நேரடியாகவே மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள். எந்த சூழ்நிலையிலும் இதுவரை யாரிடமும் எப்பேற்பட்ட வல்லரசு நாடுகளிடமும் கூட, ஏன் அமெரிக்காவிடம் கூட இஸ்ரேல் மன்னிப்பு கேட்டதே கிடையாது. ஒருபோதும் இஸ்ரேல் எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் யாரிடமும் இறங்கி வந்ததே கிடையாது. அப்படிப்பட்ட இஸ்ரேல் உலக அளவில் உள்ள எல்லா கிறிஸ்தவர்களிடமும் மன்னிப்பு கோருகிறோம் என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் மீது அவர்கள் எவ்வளவு நம்பிக்கையும் நல்லெண்ணமும் வைத்திருக்கிறார்கள் பாருங்கள். அவர்கள் என்ன சொல்லி அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் தெரியுமா? அந்த அறிக்கையில் இஸ்ரேலின் முக்கிய தலைவர்கள், பிரதமர் நெத்தன்யாகு, வெளியுறவுத்துறை அமைச்சர், முன்னாள் அமைச்சர்கள், யூத ரபிமார்கள், எப்படி பாருங்க, அந்த யூத ரபிமார்கள் மிகவும் தீவிரமான அந்த யூத ஆர்த்தடாக்ஸ் வலதுசாரி கொள்கை உடையவர்கள். அந்த யூத ரபிமார்கள், IDF இராணுவ தலைவர், இப்படி முக்கியமான 80 பேர் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். மத்திய கிழக்கு நாடுகளிலும் முழு உலகத்திலும் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை யாராலும் பிரிக்கவே முடியாது. யூதர்களாகிய நாங்கள் கிறிஸ்தவர்களை மிகவும் நேசிக்கிறோம், மதிக்கிறோம் என்பது கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். லெபனானில் இயேசுவின் சிலையை உடைத்ததை கேள்விப்பட்ட உடனேயே இராணுவ தலைவர் அந்த இராணுவ வீரர்களை உடனே கண்டித்தார். உடனே இஸ்ரேல் இராணுவத்தினர் அந்த கிராமத்தில் உள்ள கிறிஸ்தவர்களோடு இணைந்து உடைக்கப்பட்ட இயேசுவின் சிலைக்கு பதிலாக நல்ல நேர்த்தியான இயேசுவின் சிலையை அதே இடத்தில் உருவாக்கி வைத்து விட்டார்கள். சாதாரண மண்ணால் செய்யப்பட்ட சிலைதான் உடைக்கப்பட்டது. இப்போது அதைவிட நல்ல சிலையை
அதே இடத்தில் வைத்து விட்டோம். இயேசுவின் சிலையை உடைத்த வீரரையும் அந்த போட்டோ எடுத்த வீரரையும் 2 பேரையும் உடனே இராணுவத்திலிருந்து 30 நாட்களுக்கு விலக்கி வைத்து விட்டோம். மேலும் இதை பார்த்தும் அதை தடுக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மற்ற 6 இராணுவ வீரர்களையும் இராணுவத்திலிருந்து நீக்கிவிட்டோம். இந்த 8 பேரையும் கைது செய்திருக்கிறோம். விசாரித்து தீவிர நடவடிக்கை எடுப்போம். மத்திய கிழக்கு நாடுகளிலேயே இஸ்ரேலில் மட்டும்தான் கிறிஸ்தவர்களை பாதுகாத்து சம உரிமை கொடுத்து நாங்கள் தான் ஆதரிக்கிறோம் என்று இன்னும் பல விஷயங்களை அந்த அறிக்கையில் கூறியிருக்கிறார்கள். காரணம், உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் யூதர்களுக்கு முழு ஆதரவாக இருப்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். காசாவில், ஈரானில், லெபனானில் இதுவரை நடந்த யுத்தங்களில் இஸ்ரேல் இராணுவத்தினால் இடிக்கப்பட்ட மசூதிகளுக்கு கணக்கே இல்லை. காசாவிலெல்லாம் கிட்டத்தட்ட எல்லா மசூதிகளையுமே இடித்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல முடியும். சிலவற்றை அரைகுறையாக இடித்து வைத்திருக்கிறார்கள். 500-600 மசூதிகளுக்கும் அதிகமாகவே இடிக்கப்பட்டிருக்கும் என்று கூறப்படுகிறது. ஆனால் அதற்கெல்லாம் இஸ்ரேல் அரசாங்கம் கவலைப்பட்டதில்லை. அங்கே ஜெருசலேமிலேயே அல்-அக்ஸா மசூதியையே எப்படி இடிக்கலாம் என்று யோசித்து கொண்டிருக்கிறார்கள். அவைகளை இடித்ததற்கு காரணம் மசூதிகளுக்குள் ஆயுதங்களை பதுக்கி வைத்திருப்பதாலும் யூதர்களுக்கு எதிராக அங்கே போதிக்கப்படுவதாலும் தான் இடிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. ஆனால் இயேசுவின் சிலையை ஒரு இடத்தில் அறியாமல் இஸ்ரேலின் இளம் வீரர்கள் உடைத்ததற்கு கூட இஸ்ரேல் எவ்வளவு பெரிய விளக்கம் கொடுத்து மன்னிப்பு கேட்டிருக்கிறது பாருங்கள். எனவே இஸ்ரேலுக்கு எதிராக யூதர்களை வெறுக்கும்படியாக கிறிஸ்தவர்களை திசை திருப்பி விடுவதற்காக வேண்டுமென்றே திட்டமிட்டு பரப்பப்படுகிற இப்படிப்பட்ட விஷயங்களை பார்க்கும்போது நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எருசலேமின் சமாதானத்திற்காக, யூதர்களின் ரட்சிப்பிற்காக ஜெபிப்போம். ஆமென்.